ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்து from மும்பை முத்து பாபா இன் கன்னியாகுமரி. நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா கன்சல்டேட்டர் வந்து நேற்று 24,362 க்ளோஸ் ஆயிருந்து 360 390 420 ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டும் செல்லிங் ப்ளஸ் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து ஒரு 30-40 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்து 360 396 மேலே போகலை. ஒரு ½ அன் ஹவருக்குள்ள அங்கங்கே இருந்துட்டு டைரெக்டாக கீழே தான் வந்திருக்கு. 24 260 220 190 வந்துச்சு. 190 240 அகைன் 150 லோ 24 150 வந்ததுக்கு அப்புறம் 24 198 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 137 பாயிண்ட். திங்கள் செவ்வாய் போத இந்த 3 நாள்ல 24,768 இருந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 24,198. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே அன்னைக்கு சொன்ன மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட்டா ஷார்ட் கவரிங் தான். போன வெள்ளிக்கிழமை 24,190 இருந்து காலையில் லோவில் 10:30 லோ வந்து மேலே வந்து 24,792 போயிட்டு 768 க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே ஓப்பன் ஆகும் போதே கீழே தான், டியூஸ்டே கீழே தான், இன்னைக்கு புதன்கிழமை கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு 500 பாயிண்ட் 3 நாளில் டவுன். இன்னைக்கு ஓப்பன் கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் வந்து நேற்று 24,362, இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 24,260. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை வச்சு தான் சொன்னேன், அந்த கன்சல்டேட்டட் க்ளோசிங் வந்து ஸ்பாட் என்ன க்ளோஸோ அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நேற்றும் அப்படி தான், இன்னைக்கும் அப்படி தான். இன்னைக்கு 260 க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன்ஸ்ட் ஸ்பாட் வந்து 24,198. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் மேல இருக்கு. நாளைக்கு நிப்டி வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கு. மேபி ஒரு 11 மணி வரைக்கும் 24 இன்னைக்கு லோ 24,150. நாளைக்கு வரும்போது வியாழக்கிழமை 24,120 0,90 0,70 24,020 வரலாம். 24க்கு கீழே மூவ் ஆனால் 23,960 23,940 வரைக்கும் ஹிட் ஆகும். க்ளோசிங் வந்து ரிவர்ஸில் 24க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகணும் வியாழக்கிழமை. ஏன்னைக்கு நேற்று முந்தா நாள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷார்ட்டிங் தான் இருக்கும் ஆப்ஷனில். நேற்றுலாம் ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறாங்க, ஷார்ட்டிங் பண்ணியிருக்காங்க ஆப்ஷனில். ஓவரால் இந்த மந்த் எண்டு பார்க்கும்போது கூட அப்புறம் கொடுங்க 21 22 23 24 இந்த 4 வருஷத்துலையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். அதே நேரத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 7 லட்சம் ரூபா பம்ப் இன் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ செட் ஆனாலும் மார்க்கெட் கீழே தான் போகுது. என்னன்னாக்கி அவங்க வந்து மேலே லெவலில் போக 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 அவங்க வித்துக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லி வாங்கினா ஷார்ட் அடிச்சு தான் வாங்குறாங்க. நாளைக்கு நிப்டி எப்படி ஓப்பன் ஆகும், குளோபல் லெவல் எப்படி இருந்தாலும் ஒரு 24,260க்கு மேலே போகிறது கஷ்டம். போனால் ஏன்னா கால் ஆப்ஷன் இன்னைக்கு நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. 24,100 24 24,200 300 கால் ஆப்ஷன் நாளைக்கு செட்டில்மெண்ட்ல ஒன் டே பை டுடே செல் டுமாரோ செல் டுடே பை டுமாரோ இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. நாளைக்கு ஆப்ஷன் விற்கிறது. ஒன் டே கேம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 11-12 மணி வரைக்கும் மார்க்கெட்டு 24,300க்கு கீழே தான் இருக்கும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் நிறைய ஹெவியாக செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. மேற்கொண்டும் நேற்று 24,360 கன்சல்டேட்டட், இன்னைக்கு 24,260. ஏன்னா ஹையர் லெவலில் கன்சல்டேட் குறைச்சி கீழே தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வாங்குறாங்க, மேலே விற்கிறாங்க. ஸோ நாளைக்கு எனக்கு 24,000 பிரேக் ஆகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னு யாரும் கேட்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது
24 290 320 நாளைக்கு மேல போனால் 460 வரும், 490 வரும். அதுக்கு மேல போகுமா என்னங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 3 ரேஞ்சுக்குள்ள அது வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா 54 53 ஒரு ரேஞ்சு, 53 52 ஒரு ரேஞ்சு, 52 51 ஒரு ரேஞ்சு. இப்போ நேற்று வரைக்கும் 53, முந்தா நாள் வரைக்கும் மண்டே அன்னைக்கு 54 53 ரேஞ்சில் இருந்து, டியூஸ்டேவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 54 53. நேற்று வந்து 52 51 ரேஞ்சு, 52 53. இன்னைக்கு க்ளோசிங் வந்து பிலோ 53, லோ ஆஸ்பாஸ் 51,000, க்ளோசிங் 52 ஆஸ்பாஸ் 700 800 பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கு ஒரு 700 பாயிண்ட் டவுன், நேற்று ஒரு 700 பாயிண்ட் டவுன், இன்றைக்கு ஒரு 700 பாயிண்ட் டவுன். மண்டேயில் கொஞ்சம் ஆஸ்பாஸில் தான் இருந்து ஒரு வித்தியாசம் இல்லை. ஆக மொத்தத்தில் ஒரு 1500 பாயிண்ட் 1800 பாயிண்ட் மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே இந்த 3 நாளில், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த 3 நாளில் ஒரு 1800 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி கீழே வந்திருக்கு. நேற்று பேங்க் நிஃப்டி ஹெவி செல்லிங் ப்ரெஷர், இன்னைக்கும் ஹெவி செல்லிங் ப்ரெஷர். நாளைக்கு நிஃப்டி சப்போர்ட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணலாம். எது வரைக்கும் போகிறத பார்த்து தான் சொல்ல முடியும். நாளைக்கு வியாழக்கிழமை நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்கு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், பண்ணாலுமே 52,400 600க்கு மேலே போகாது. போனால் கூட 52 600 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே வந்து 52 ரீச் பண்ணி கீழே வரும்போது 51 760, 51 560 வியாழக்கிழமையும் வரலாம், வெள்ளிக்கிழமையும் வரலாம், வராமலே இருக்கலாம். ஏன்னு யாரும் கேட்க முடியாது. இது வந்து டெக்னிக்கல் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டேக் கேர். அடுத்தல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு 1316 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 4084 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 6400 கோடி விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் 2700 கோடி வாங்கியிருக்கிறாங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஃபாரின் 1224 விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் நேற்று கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சர் 6300 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் 4013 கோடி. நேற்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க விற்றுருக்குறாங்க. இன்றைக்கி 18ஆம் தேதி அவங்க என்ன படிக்கிறாங்கன்னா அடுத்தாவது சொல்லுவேன். எஃப்எஃப்ஐ 1300 கோடி விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக்கு 4084 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரு ஃபாரின் 810 கோடி விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் 16,200 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சர் 942க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் 1550 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓவரால் அவங்க மேலே போனாலும் கீழே போனாலும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, தவிர வேறு எந்த விதமானதும் கிடையாது.